கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எபிரேயர் 11:1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்துல வீரர்கள் அவர்களுடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நபரை உங்க முன்பதாக இந்நாள்ல வைக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை குறித்து இந்த நாள்ல பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த தேசத்துக்கு அவனை அழைத்த போது கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஒரே குமாரனை தேவன் தனக்காக பலியிட கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காம கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு, அதாவது திரும்ப ஈசாக்க பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் ஈசாக்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான், திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அசாத்தியமான விசுவாசம் தாங்க ஆபிரகாமுக்கு. ஏன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது செழுமையா இருக்குமா, பஞ்சமா இருக்குமா, நல்ல தேசமா, கெட்ட தேசமா, எதுவுமே தெரியாது. ஆனால் கீழ்ப்படிந்து போனான். அதே போல அசாத்தியமான விசுவாசம், ஈசாக்கு மரித்தாலும் திரும்ப ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி விசுவாசம். இந்த நாள்ல உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா ஆண்டவர்? நிறைய காரியங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா? ஆனா நீங்க விசுவாசிக்கிறோம், எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? கீழ்ப்படிதலோடு உங்க விசுவாசம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆபிரகாமின் தேவன் இந்த நாள்ல உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமா எல்லா வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களையும் உங்கள் கரத்துல கிடைக்கும்படியாய் கிருபை செய்வார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.